ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை கேட்போம். மார்க்கு 6வது அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களில் சுற்றி தெரிந்து உபதேசம் பண்ணினார். இதில் ஒரு வசனம் வருகிறது, வார்த்தை அவர்களுடைய அவிசுவாசம். எவர்களுடைய அவிசுவாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வசனங்கள் முதலிருந்து நம்ம வாசித்து பார்த்தால் ஆண்டவரை பற்றி இப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க. இவன் தெரியாதா, இவன் குடும்பம் தெரியாதா, இவங்க அப்பனை நமக்கு இப்படி தான் மக்கள் பேசுனாங்களே ஒழிய அவருடைய மகத்துவம், அவருடைய மேன்மை, அவருடைய வல்லமை, அவருடைய அன்பு, இப்போ அந்த ஆண்டவரை குறித்த ஒரு கீழ்த்தரமான எண்ணங்கள் அவங்களுக்குள்ள இருந்ததுனால அற்புதம் நடக்கலை. ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அற்புதம் நடந்துச்சு. சில நோயாளிகள் தான் சொஸ்தமாக்கப்பட்டார்கள். நீ ஆண்டவரை யாரு நீ அற்புதமாக நினைக்க வேண்டாம். ஒரு நாள் ஒருத்தர் அம்மா இப்படி சொன்னாங்க, ஐயா நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஐயா, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார் ஐயா, உங்களுக்காக. இப்படி ஒரு ஊழியர் ஒருத்தர்கிட்ட சொல்லும் பொழுது அவர் சொன்னாராம், பாவம் அவரையே அடித்து கொண்டு விட்டானுவன். அப்படி தான் சொல்லியிருக்கிறார். அவர் உயிர் தெழுந்தவர், மரணத்தை ஜெயமாக வென்றவர் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய பேருக்கு வரல. இன்னைக்கு அவர் அன்புள்ளவர், அதனால என்ன பண்ணாலும் நம்மளை மன்னிச்சிருவாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. அதனால தான் நமக்குள்ள ஆண்டவரினால் வரக்கூடிய மேன்மையான காரியங்களை அனுபவிக்க முடியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு, அந்த அவிசுவாசம் வருவதற்கு என்ன காரணம்? ஆண்டவருடைய குடும்ப பின்னணியை அவர்கள் தெரிஞ்சிருந்ததுனால ஏளனமாக எண்ணினார்கள், இவன் தானே அப்படின்னு சொல்லி எண்ணினார்கள். அதனால ஆண்டவரை அவர்கள் முழுமையாக நம்ப முடியாத அளவிற்கு, விசுவாசிக்க முடியாத அளவிற்கு அவருடைய நிலை போனது. அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலை. கவனமாக இருப்போமா? கண்களை மூடுவோம். எந்த நிலையிலும் நாங்கள் உம்மை அற்பமாய் எண்ணாதபடி முழுமையான விசுவாசத்தோடு நாங்கள் உம்மை ஏற்றுக்கொள்வதற்கும் உம்மை நம்புவதற்குரிய கிருபை தந்து எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.